நம்ம செய்கிற விஷயம் என்ன மாதிரி விஷயம், எவ்வளோ பேர் உயர்வானது, எப்படிப்பட்டது, இறைவனுக்கும் நம்மளுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது, இது வந்து ஒரு முக்திக்கான வழி, ஒரு உபாசனை மார்க்கம், அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு பக்தியோடையும் சிரத்தையோடையும் இந்த நாட்டியத்தையும் சங்கீதத்தையும் அணுகும் பொழுது தான் அது முழுமையான பலன் கிடைக்கும். அது அல்லாமல் நம்ம வந்து அதை அரைங்குறையுமா இதை செஞ்சு அதை ஒரு அலட்சியமாகவும் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாகவும் அந்த பொய்யான புகழ் பேருக்காக வேண்டி புகழ்ச்சிக்காக வேண்டி இதை செய்யும் பொழுது அது இந்த கலை வந்து அடிபட்டு போயிடும், அது செத்து போயிடுது. அதுக்கு எந்த கலை செஞ்சால் எந்த அளவுக்கு புண்ணியமோ எந்த அளவுக்கு இறைவன் நெருக்கமாக போக முடியுமோ அதே அளவுக்கு தவறாக பயன்படுத்தினா அதுக்கான பாவமும் நம்மளுக்கு வந்து சேரும். அதனால இதை வந்து பக்தியோடையும் சிரத்தையோடையும் ஒழுக்கத்தோடையும் அந்த கலையை அணுகணும். ஒரு சின்சியர் இருக்கணும், அந்த மேடைக்கு போகும்போது ஒரு பக்தி இருக்கணும். நிறைய பேர் நல்ல நாட்டிய கலைஞர்கள் இல்லைன்னு சொல்ல முடிய மாட்டேது. புதுசாக கலைங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி அடையக்கூடியது தான். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலை அதேமாரி இப்பயும் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த வளர்ச்சிங்கிறது ஆரோக்கியமான மாற்றமாக இருக்கணும். முதல்ல பரதநாட்டியங்கிறது தஞ்சாவூர், அப்புறம் பந்தநல்லூர், அப்புறம் வள்ளுவர், ஒவ்வொரு பாணி அந்த கேஎன் தண்டாதபாணி பிள்ளை அவங்க பாணி, அப்புறம் கலாட்சேத்ரா பாணி, இப்படிலாம் விரிவடைஞ்சாலும் அவங்க யாரும் சம்பிரதாயத்தை விட்டு விலகவே இல்லை, சம்பிரதாயத்தை விட்டு மாற்றவும் இல்லை. அந்த சம்பிரதாயத்துக்கு உள்ளே மரபுக்கு உள்ளேயும் உட்பட்டு அவர்களுடைய கற்பனையும் சேர்த்து ஒரு புதிய பிரம்மாவை போல சிருஷ்டி பண்ணாங்க. அவங்களாம் மகாமேதைகள். அதை செய்யறதுக்கான யோகியதையும் தகுதியும் சங்கீத ஞானமும் மொழி ஞானமும் தாள ஞானமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம நினைச்சிட்டு இதை புதுசாக பண்ணுறோம்னு நினைச்சிட்டு பண்ணக்கூடாது. இது வந்து முன்னாடி சொல்ல போனப்போ ஒரு மதுர பக்தி, இறைவனையே தன்னோட நாயகனாக நினைத்து பக்தி செலுத்தக்கூடிய மார்க்கம்.